ஆ, இங்க பார்த்ததுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறியே. ஆ, அதாவது நீ குளிச்சிட்டு இருக்கும்போது வாஷ்ரூம்குள்ள வந்தும் பார்த்தேன் தெரியுமா? ம். ஹலோ. ம். நீ வாஷ்ரூம்குள்ள எப்படி குளிச்சேன்னு சொல்லவா? நிஜமாவே பாத்தியா? பார்த்தேன். நான் எப்படி குளிச்சேன்? 1 மினிட். முதல்ல இந்த கையில மெதுவா சோப் போட்டுக்கிட்டு தன்னன்னா நன்னன்னா நன்னன்னா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பேய்னாலே பயப்படுற நீ இந்த பாட்டு எப்படி பாடின? ஐயோ, அப்படின்னா நீ உண்மையிலேயே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு சொல்லு. ம். பைத்தியம். பாட்டு கேட்டாலே போதுமானது. இதுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவளுக்கு தெரியல. அவ்வளவு புத்திசாலி. அதுக்கப்புறம் நீ இப்படி சோப்பை தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருந்த. என்னாச்சு பேபி, என்னாச்சு? அந்த செரியோட ஆத்மா எனக்கு முத்தம் கொடுத்து நல்லா கடிச்சு விட்டுருச்சு. பாரு. ஐயோ, அந்த ஆத்மாவுக்கு இப்படி பவர்ஸ் அதிகரிச்சுட்டே போனா இன்னைக்கு உன் கன்னத்தை கடிச்சது நாளைக்கு என் கழுத்தை கூட பிடிக்குமே. ஐயோ, உடனே இந்த விஷயத்த உன்னோட மம்மி கிட்ட சொல்லணும். வா வா போலாம், சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறேன்னா உன்னையே நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, பிந்து ரொம்ப அழகா இருக்கா. என்ன சொன்ன? அதான்க்கா, ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்ன. இவதான் எங்க வீட்டு லக்ஷ்மி. கல்யாண முகூர்த்தம் குறிக்கிறதுல இருந்து சிவா பூரி கழுத்துல 3 முடிச்சு போடுற வரைக்கும் எல்லாமே உன்னோட பொறுப்பு தான். எல்லாத்தையும் நீ தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு. நான் என்னன்னு சொல்றது? என் மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட பெரிய பாரத்தையே வைக்கிறீங்க. ஆனா என்ன, உங்க வார்த்தையை நான் என்னைக்கு மீறி இருக்கேன்? ஐயா, நீங்க வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தையே குறிச்சிருங்க. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு பூமி. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிற? இதுல ஏற்பாடு பண்றதுக்கு என்ன இருக்கு அத்தை? மாப்பிள்ளையும் பொண்ணும் நம்ம வீட்டு ஆளுங்க தான். இந்த சீர்வரிசை சீர் சனத்தின்னு நமக்குள்ள என்ன இருக்கு? நம்ம 3 பேரும் முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் இப்படி டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். பூமி சொல்லிட்டானா சரியாதான் இருக்குமா? அதாவது பூமி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பூமி? உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லையா என்ன? சரி, அவ சொன்ன மாதிரி செய்யலாம். வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முகூர்த்த தேதிய நாம குறிச்சிடலாம். சுபம். அம்மா பூமி, இந்த லக்ன பத்திரிகை எடுத்துன்னு போய் சுவாமி கிட்ட வைமா. அப்படியே செய்றேங்க. எம்மா 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 எம்மா, என்னாச்சு சித்தி? இங்க பாருமா,
நீ அந்த செரியோட ஆத்மா இருக்குன்னு சொன்னா அத ஒத்துக்கவே மாட்டேங்கிற. அவனோட ஆத்மாவுக்கு வர வர பவர் அதிகமாயிட்டே போகுதுமா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த செரியோட ஆத்மா எங்க 2 பேரையும் மந்திரம் போட்டு முழுக போகுதுமா. அதுக்கப்புறம் உன் முன்னாடி வந்து நின்னு கண்ணுக்கு தெரியற அளவுக்கு பலமும் தைரியமும் வந்துருச்சுன்னா அப்புறம் உன்னையும் மந்திரம் போட்டு முழுகிட போகுது. அதுக்கப்புறம் நாம 3 பேரும் தக தகன்னு கொதிக்கிற எண்ணெயில வெந்துக்கிட்டு நரகத்துல கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்துட போகுது. ஆமா மம்மி. இப்படி லொட லொடன்னு உளராம உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லி தொலைங்க. இவ்ளோ விவரமா சொல்ற, ரொம்ப சிம்பிளா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. பலத்தை வளர்த்துக்கிட்ட அந்த செரியோட ஆத்மா உன் பொண்ணு மேல அட்டாக் பண்ணிருக்குமா. முத்தம் கொடுத்து கண்ணத்தை எப்படி கடிச்சு வச்சிருக்கன்னு பாரு. வேணும்னா நீயே பாரு, அவ கண்ணத்தை எப்படி கடிச்சு வச்சிருக்கன்னு பாரு பாரு. அந்த செர்ரி வந்து உனக்கு முத்தம் கொடுத்தானா? இல்ல மம்மி, அவனோட ஆத்மா. வாய மூடு. ஆத்மாவும் இல்ல ஆவியும் இல்லன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் வந்து என் காதை குடைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த செர்ரி சாகலையோங்கிற சந்தேகம் இப்பதான் வர தொடங்கி இருக்கு. அவன் சாகுற டைம்ல அந்த ககன் எப்படி எங்க வீட்டுக்கு வந்தான்? அந்த வீடியோவை ககன் எப்படி எடுத்திருப்பான்? அந்த வீடியோவை பார்த்த டென்ஷன்ல நான் பூமி எங்க இருக்காங்கறத சொல்லிட்டேன். எல்லாத்தையும் லாஜிக்கலா அப்பவே நான் யோசிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சிருக்கும். நீ சொல்றத கேட்டா எனக்கு உண்மைன்னு தோணுது. ஆனா எங்க கையால தானே அவனோட பணத்தை நீ புதைக்க வச்ச. அது வரைக்கும் அவன் செத்த மாதிரி ஆக்ட் பண்ணிருந்தாலும் புதைச்சதுக்கு அப்புறம் அவன் செத்து தானே போயிருப்பான். அப்புறம் எப்படி அவன் பொழைச்சி வருவான்? அதுதான் சித்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த செர்ரி உங்க 2 பேர்ல யார் கண்ணு முன்னாடி வந்தாலும் அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது இல்ல மம்மி. மீரா, நீ என்ன பேசுற எனக்கு ஒன்னும் புரியலையே. நம்ம செரி ஆத்மா ஆயிட்டானா? நிஜங்க, சத்தியமா என் காதால நானே கேட்டேன். சரி ஆத்மாவா மனுஷனான்னு நம்ம நக்ஷத்ரா மருதானி அத்தை கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேங்க. அதுவும் இல்லாம இந்த 2 நாளாவே நம்ம செரிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எங்க போயிருப்பானோன்னு அவங்க கொஞ்சம் கூட கவலையே படலங்க. நம்ம செரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயந்துட்டு எதுக்கு வீட்ல இருக்கணும்? சரி வா போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அண்ணன் கிட்ட சொல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் சரியா வராதுங்க. அவனுக்கு ஏதாவது காத்து கருப்பு போட்டிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யாராவது சாமியார வர வச்சு பூஜை பண்ணா நல்லா இருக்குங்க.